ஸோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி டெல்லர். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா நாக் நாக்குன்ற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பயங்கர டிஃப்ரெண்டான ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவு படத்தை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ படத்துக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு ஒரு கப்பல்ஸை காட்டுறாங்க. அந்த பையனோட பேர் இவான் அண்ட் அந்த பொண்ணோட பேர் கேரன். ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்காக மொத்தத்தனமான சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அன்னைக்கு வேற ஃபாதர்ஸ் டே. இவங்களுக்கு வேற 2 குழந்தைங்க இருக்கு. இவங்க நல்ல சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கும் போதே கதவு திறந்துட்டு உள்ள வந்துட்டுங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி, இந்தாங்க கேக் சாப்பிடுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவானும் நல்ல சான்ஸை இது பண்ணிச்சிங்களே. ஓகே தேங்க்யூ கைஸ். அப்பா இப்போ மான்ஸ்டரா மாற வேண்டிய நேரம். மான்ஸ்டர் உங்களுக்கு ஊட்ட போகுதுன்னு சொல்லி கேக் எடுத்துட்டு வராரு. குழந்தைங்களும் பயந்து ஓடிடுறாங்க. இவனும் அப்பா போயிட்டாங்கப்பா, கதவு சாட்டி திரும்ப சம்பவத்தை ஆரம்பிப்போம் வான்னு சொல்லி கேரன் கிட்ட கூப்பிடுறாரு. அவங்களும் இல்ல பசங்க எழுந்துட்டாங்க, மத்ததை அப்புறமா பாத்துக்கலாம், இப்ப நாங்க கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்களும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா கேரனோட ஃப்ரெண்டு ஒருத்தரும் வராரு. அவர் யாருன்னா கேரன் கிட்ட ஒர்க் கொடுக்குறவரு. ஆக்சுவலா கேரன் யாருன்னா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி கல்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதை வாங்குற ஆள் தான் வராரு. அவரோட பேர் லூயிஸ். கேரனுக்கு அடுத்த வாரம் அவங்களோட எக்ஸிபிஷன் வேற இருக்கு. அதாவது அவங்க பண்ணாங்களா இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வைக்க போறாங்க. அதுக்கு வேற ரொம்ப எக்ஸைட்டடா காத்திருக்காங்க. இப்போ அவங்களோட மாஸ்டர் பீஸ் மாதிரி ஒன்று செஞ்சிருக்காங்க. அது லூயிஸ் கிட்ட காட்டுறாங்க. அவரும் இது சூப்பரா நான் வித்து தரேன், எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் கேரன், வீக்கெண்ட் ஜாலியா போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சரின்னு கேரனும் அதுக்கப்புறம் அவங்க பசங்களும் கிளம்புறாங்க. ஆனா நம்ம இவன் வரமாட்டாரு. எதுக்குன்னா அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அவர் ஒரு ஆர்கிடெக்ட், வீக்கெண்ட் வேலை பார்த்தாதான்ப்பா காசு வரும், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் நைட்டு மழையும் பெய்யுது. இவனும் அவரோட டிஜே சிஸ்டம்ல பாட்டை போட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அவரோட ஒய்ஃபும் ஃபேஸ் டைம்ல வராங்க. குழந்தைங்களெல்லாம் காமிச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். நீங்க மட்டும் தாங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் என்னமா பண்றது, வேலை இருக்கு, சரி அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. இப்பதான் பார்த்தா ஒரு கதவு யாரோ தட்டுற மாதிரி இருக்கும். சோ கதவு திறக்கிறாரு. யாருன்னு பார்த்தா செம்ம அழகா 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. மழை என்ன நினைஞ்சு பார்க்க பயங்கரமா இருக்காங்க. இவன சாரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் இந்த மாதிரி நாங்க என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு பார்ட்டி கேட்க வந்தோம், 3 வீடை தட்டி பார்த்தோம், எந்த வீடுமே இல்ல, எங்களோட போன் வேற டெட் ஆயிடுச்சு, சோ உங்களுக்கு இந்த நபர் எங்க இருக்காருன்னு தெரியுமான்னு சொல்லி பேரே சொல்றாங்க. போன சாரி எனக்கு யாருமே இந்த மாதிரி தெரியாது, நீங்க வேற எங்கேயாவது கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 பொண்ணுங்களும் இல்ல, ஆல்ரெடி 2 வீட்டுல கேட்டோம், இது 3வது வீடு, நீங்க தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவரு சரி அவரோட போன் நம்பர் இருந்தா சொல்லுங்க, நான் போன் பண்ணி தரேன், அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 பொண்ணுங்களும் இல்லங்க, அந்த நம்பர்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியலையே, எங்களோட டாக்ஸி வேற இங்க நிறுத்தி விட்டான், மழை வேற பெய்யுது, எங்க போறதுன்னு தெரியல, சரி அவனோட ஃபேஸ்புக் ஐடி தெரியும், உங்களோட கம்ப்யூட்டரை கொஞ்சம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இவனும் சரி வாங்கன்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி உள்ள வராங்க. வந்து செப்பலை வைக்கிறாங்க. இவனும் பரவாயில்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களே இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரி நான் டவல் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி போறாரு. டவல் எடுத்துட்டு வந்து பார்த்தா இந்த 2 பொண்ணுங்களே காணோம். எங்க இருக்காங்கன்னு தேடி பார்த்தா ஹால்ல இருக்காங்க. சோ இவனும் அவங்க கிட்ட டவலை கொடுக்குறாரு அண்ட் அவரோட ஐபேடை கொடுக்குறாரு. எதுக்குன்னா தான் ஃபேஸ்புக்ல அவர் ரிசர்ச் பண்ணி பார்ப்பாங்களா அதுக்காக கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஒரு பொண்ணு என்னோட பேர் பெல், உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறா. அவரு இஃபன்னு சொல்றாரு. இன்னொரு பொண்ணோட பேர் ஜெனசிஸ். அவ்வளவு ஃபேஸ்புக்ல எப்படியோ சர்ச் பண்ணி பாக்குறா, கிடைச்சிடுது. ஆனா டோட்டலா அட்ரஸ் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. அந்த அட்ரஸ்க்கு போனா இங்க இருந்து 45 கிலோமீட்டர். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்றாங்க. இவனும் சரி கவலைப்படாதீங்க, நான் ஊபர் போறேன், டாக்ஸில போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 2 பொண்ணுங்களும் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. சோ இவனும் ஊபர் போடுறாரு. பார்த்தா 45 நிமிஷத்துல டாக்ஸி வந்துடும் சொல்றாங்க. சரி ஓகே நீங்க வீட்டே அந்த விஷயத்த சொல்றாரு. அண்ட் என்னோட போனும் இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி தண்ணியில விழுந்துருச்சு, என்னோட குழந்தைங்க போட்டாங்க, சோ அதை நான் அரிசியில வச்சேன், அது சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த பொண்ணுங்களை அப்படியே உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்கா, பார்த்தா திருவேலி அவ்வளவு எங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. இவனும் சரி போன் கொடுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு போய் அரிசியில போடுறாரு. அந்த பொண்ணுங்களும் சரி எப்படி நாங்க இப்பயே பார்ட்டிக்கு போறது, ஆல்ரெடி ட்ரெஸ் வேற நினைச்சிருச்சு, இப்படியே எப்படி பார்ட்டிக்கு போறது, சரி உங்களோட ட்ரையர் யூஸ் பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கறாங்க. இவனும் சரி கொடுங்க நானே ட்ரை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. இவனும் அதுல ட்ரையர்ல போடுறாரு. அப்பதான் பார்த்தா மியூசிக் சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த 2 பொண்ணுங்களும் அவரோட டிஜே சிஸ்டம் ஆன் பண்ணி வச்சுட்டு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காளுங்க. இவனும் போய் பாக்குறாரு. அந்த பொண்ணுங்களும் இது உங்கள்தான், இங்க டிஜேவான்னு சொல்லி கேட்கறாங்க. இவனும் இல்ல என்னோட 20ஸ்ல நான் டிஜேயிங் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப நான் ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள அப்படியே அவங்கள பார்த்தா 40s மாதிரியே தெரியல, அவ்வளவு எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. ஜெனசிஸும் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவானா ஆமா எனக்கு அது பழக்கம் அப்படின்னு சொல்றான். பெல்லும் சரி உங்களோட ஒய்ஃபை எப்ப பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அவனும் என்னோட 29 இயர்ஸ்ல பார்த்தேன், அவளுக்கு அப்ப 21 அப்படின்னு சொல்றான். ஜெனசிஸோ கேரனோட போட்டோ பாக்குறா. ஓ இதுதான் உங்களோட ஒய்ஃபா, பார்க்க செம்ம அழகா இருக்காங்க, உங்கள மாதிரி உங்களோட ஒய்ஃபும் அழகா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. இவானா இந்த வீடு டிசைன் பண்ணது அவதான், அவளுக்கு இந்த மாதிரி டிசைனிங்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஜெனசிஸ் சும்மா இல்லாம கேரனோட ஸ்கல்ப்டிங் எல்லாம் பாக்குறா. அவரும் ஆமா இதெல்லாம் பண்ணது என்னோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே உங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 2 பொண்ணுங்களும் சும்மாவே இருக்க மாட்டாளுங்க. அப்படின்னா நீங்க அடிக்கடி செக்ஸ் வச்சுப்பீங்களா, டெய்லி எத்தனை டைம்ஸ் வச்சுப்பீங்க, 3 பசங்க வேற இருக்குன்னு சொல்றீங்க, அப்ப பல டைம் வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்படி இந்த பொண்ணுங்க ரொம்ப இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்கும்போது இவானும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறாரு. தெரியும் போன் எடுத்து பாக்குறாரு. இன்னும் 20 மினிட்ஸ்ல கேப் வந்துடும், ஓகே இன்னும் 20 மினிட்ஸ்ல கேப் வந்துடும் சொல்லி வேற சீட்ல போய் உட்கார்றாரு. இந்த பொண்ணுங்களும் சும்மா இல்லாம இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இவானும் சரி நீங்க என்னதான் பண்றீங்க, என்னதான் படிக்கிறீங்க அப்படின்னு
சொல்லி கேட்குறாரு. அவளுங்களே இல்லை, நாங்கள் ஃப்ளைட் அட்டர்னர், ஃப்ளைட்டில் போகிறது தான் எங்களோட வேலை, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல்லே இருப்போம் அப்படின்னு சொல்கிறா. இவனும் சூப்பர், நான் டிஜைன் பண்ணும் போதும் இதே மாதிரி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு கூட ட்ராவலிங்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணுங்க சும்மா இல்லாமல் ஃப்ளைட்டில் சம்பவம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஒரே வெறுப்பாக இருக்கும், ஃப்ளெக்சிபிளான ஆள் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாளுங்க. இன்னொரு கட்டம் போய் என்ன சொல்கிறான்னா, பேசிக்காக ஹியூமன்ஸ்லாம் யார், அனிமல்ஸ் தானே, நம்மளோட நேச்சரே நம்ம நிறைய பேர் கூட செக்ஸ் வச்சுக்கிறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், லாயல்ட்டின்னு சொல்லி ஒருத்தர் கூட வச்சுக்கிறோம், அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறோம். நீங்க சொல்லுங்க எவன், உங்களுக்கு கல்யாணம் ஆகி 14 years ஆகுது, நீங்க உங்க ஒய்ஃபை தவிர வேற யாரையுமே தொட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவரும் இல்லை, என்னோட ஒய்ஃப் மட்டும் தான், எனக்கு என்னோட ஒய்ஃப்னா அவ்வளோ பிடிக்கும், நான் எதுக்கு மற்ற பொண்ணும் கூட போனோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பெல்லும் சும்மா இருக்க மாட்டா, இதே மாதிரி தான் நானும் என்னோட பார்ட்னர் கூட சீட் பண்ண மாட்டேன், ரொம்ப ஓப்பனாக இருப்பேன். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு பார்ட்னர் வந்தாருன்னு வைங்க, ஓப்பனாகவே நாங்கள் 3 பேர் கூட வச்சுப்போம். அவருக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, எனக்கு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, என்னோட பார்ட்னருக்கு தெரியாம நானும் பண்ண மாட்டேன், எனக்கு தெரியாம அவரும் பண்ண மாட்டாரு. ஸோ இந்த மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இவானும் சரி நம்மளோட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா 5 நிமிஷம் தான் இருக்கு, 5 நிமிஷத்துல கேப் வந்துடும், சரி 5 நிமிஷத்துல கேப் வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. ஜெனிசிஸ் சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. அப்பதான் பார்த்தா பெல்லும் இவான் கிட்ட என்ன சொல்றானா, எனக்கு ஒரு பாட்டு போடு, பாட்டு கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றா. ஸோ இவனும் பாட்டை போட்டு அந்த பாட்டை பத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். பெல்லும் பார்த்தா நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. இவான் கிட்டே அப்படியே க்ளோஸ் ஆகிறா. நல்ல வேலை அந்த கேவலமான பார்ட்டிக்கு நாங்கள் போயிருந்தா இவ்வளோ ஃபன்னா நாங்கள் மிஸ் பண்ணியிருப்போம், உனக்கு விதி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இவான் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இவானும் இல்லை, நான் ஒரு ஆர்கிடெக்ட், நான் டிசைன் பண்றது தான் நான் நம்புவேன், இந்த விதி மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றான். அவ்வளோ இல்லை இவான், நீ நம்பிதான் ஆகணும், பாரு நாங்கள் வருவோம்னு உனக்கு தெரியுமா, நீ உள்ளே செப்பன்னு எங்களுக்கு தெரியுமா, எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்னு சொல்லி அவனை கிஸ் பண்ண வருவா. இவனும் தடுக்க மாட்டான். அப்போன்னு பார்த்தா அவனுக்கு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்தனா, கேப் கிட்ட இருந்ததான். ஸோ உங்களோட கேப் வந்துருச்சு, சீக்கிரமா ரெடி ஆகு அப்படின்னு சொல்றான். அவனே போய் ட்ரைவ் பண்ண அவங்களோட ட்ரெஸ் எடுத்துட்டு வரான். அந்த அரிசியில போட்டு அவளோட போனையும் எடுத்துட்டு வரான். 2 பேரும் பாத்ரூம்ல இருப்பாங்க. சரி 2 பேரும் வெளியே வாங்க, கேப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். 2 பேரும் அவனை மதிக்காம தண்ணி ஊற்றி விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருக்காளுங்க. இவனும் சரி நான் உள்ள வரேன், பார்க்க மாட்டேன், உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். பார்த்தா 2 பேருமே துணியே இல்லாம இருப்பாளுங்க. இவனும் கிளம்புங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடுங்கன்னு சொல்லுவான். ஆனா அவளுங்க கேட்கறதாவே இல்லை. இவன் கிட்ட வந்து அப்படியே தடவுவாளுங்க. இவனை பயங்கரமா மூடேத்தி விடுறாளுங்க. இவனை எவ்வளவு தடுக்கலான்னு பார்ப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனாலேயே முடியாது. கேப் டிரைவரும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டு அவனும் கிளம்பி போயிடுறான். அவ்வளவுதான். இவனும் இந்த 2 பொண்ணுங்களும் நைட்டெல்லாம் பயங்கரமான சம்பவம் பண்றாங்க. சும்மா முரட்டுத்தனமான சம்பவம். அப்படியே பெட்டிலேயே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் இவனை எழுந்து பார்க்கறான். பார்த்தா அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வந்திருக்கோம், கால் வந்திருக்கும். இவனு தூங்கிட்ட இப்பதான் எழுந்தேன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அப்புறம் பாத்ரூமுக்கு வந்து பார்க்கறான். பார்த்தா கலைஞ்சது எல்லாமே கலைஞ்சபடியே இருக்கு. கிச்சன்ல இருந்து பயங்கரமா சத்தம் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா இந்த பொண்ணுங்க 2 பேரும் அவனோட வீட்டு கிச்சனையே அலங்கோலப்படுத்தி வச்சிருக்காளுங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க 2 பேரும் இன்னும் போலியா, சரி நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே உங்களை வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனுங்க 2 பேரும் அவனை போட்டு செமையா கலாய்க்கிறாளுங்க. லண்டன் போனோம், பாரிஸ் போனோம், டோக்கியோல தான் எங்க வீடு இருக்கு, அங்க டிராப் பண்ணிடு அப்படின்னு சொல்றாளுங்க. அந்த டைம் பார்த்து இவனுக்கு அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபேஸ் டைம் வரும். அவங்க கூட பேசிட்டே இருக்கான். இந்த பொண்ணுங்க இருக்காங்களா, அதனால வெளியே வந்து லான்ல தான் பேசுறான். அவங்களும் உள்ள இருந்து ரொம்ப வல்கரா ஆக்ஷன் காமிச்சிட்டு இருப்பாளுங்க. இவானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி போன் வை, அவனுக்கு அப்புறமா கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ஒய்ஃப் கிட்டயும் போன் வைக்கிறாரு. அப்புறம் இந்த பொண்ணுங்கிட்டே வந்து ஒரு மரியாதை இங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேண்டியது வரும், சீக்கிரமா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கேற்ற மாதிரியே ஜெனிசிஸ் அவளோட ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறா. பெல்லங்கன்னு சொல்லி கேட்கறான். அவளும் தெரியாதுன்னு சொல்றா. ஸோ இவனும் தேடி பார்க்கறான். பார்த்தா அவ இவனோட ட்ரெஸ்ஸை போட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்கா. இவனும் ஒழுங்கு மரியாதை ட்ரெஸ்ஸை மாத்திடி அப்படின்னு சொல்றான். பெல்லும் என் மேல எவ்வளவு பாசமா இருந்து நைட்ல என்ன போட்டு அந்த மாதிரி பண்ணி எதுக்கு இப்போ இந்த மாதிரி கோவப்படுறேன்னு சொல்றா. இவானும் பொறுத்து பார்த்துட்டு தயவு செஞ்சு 2 பேரும் இங்க இருந்து கிளம்பி போங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன், நானே போய் டிராப் பண்ணிடுறேன், சீக்கிரமா கிளம்பி வாங்கன்னு சொல்றான். வெயிட் பண்ணி பார்க்கறான். பார்த்தா இந்த பொண்ணுங்க வரவே இல்லை. என்ன பண்றாளுங்கன்னா, இவானோட ஒய்ஃப் கேரன் செஞ்சு வச்ச அந்த சிலை இருக்குல்ல, அதான் அவங்களோட ஃப்ரெண்டு லூயிஸ் எல்லாம் விற்கலாம்னு சொல்லி பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருந்தாரு. அதுல வந்து கிறுக்கி வச்சு உடச்சிட்டு இருக்காளுங்க. இவான் செம டென்ஷன் ஆயிடுறாரு. ஒழுங்கு முறையதான் நீங்க போக மாட்டீங்களா, இந்த போலீஸுக்கு கால் பண்ணுன்னு சொல்லி கால் பண்றாரு. அந்த பொண்ணுங்களும் எதுக்கு இவான் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நைட்டு நல்ல பாசமா தானே இருந்த, இப்ப எதுக்கு போலீஸுக்கு கால் பண்ற, வந்தாலும் போலீஸ் ஒன்னாதான் புடிச்சிட்டு போகும், ஏன்னா பெல் இருக்கா பாரு, அவளுக்கு 15 வயசு தான் ஆகுது, நீ பண்ணது மறைய கூடாதுன்றதுக்காக தான் அவ இன்னும் குளிக்க கூட இல்ல, ஏன் அந்த இடத்த வாஷ் பண்ண கூட இல்ல அப்படின்னு சொல்றாளுங்க. இவனுக்கு அப்படியே தூக்க வேறு போடுது. என்னது உனக்கு 15 வயசா, அப்புறம் எப்படி நீ ஃபிளைட் அட்டெண்டர் நானு, நீ சொல்றதுனால நம்ப முடியல அப்படின்னு சொல்றான். அவளுக்கு 2 பேரும் செமையா சிரிக்கிறாளுங்க. என்ன இவன் நாங்க சொன்னதை போய் நீ நம்பிட்டியா, இதுல போய் யார் ஃபிளைட் அட்டெண்டா சேர்ந்துப்பாங்க, இப்போ உன்னால போலீஸை கூட கூட முடியாது, இவன் நல்லா மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்றாளுங்க. இவனும் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. இப்போ உங்க 2 பேருக்கும் என்னதான் வேணும், பணம் தானே வேணும், எவ்வளவு வேணுமோ தர, அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றான். அவளுங்களும் செம டென்ஷன் ஆகுறாளுங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, விபச்சாரி மாதிரி தெரியுதா, நாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி கவப்படுறாங்க. அப்பதான் பார்த்தா இவனை பாக்குறதுக்காக அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு வராங்க. வெளியே இருந்து கூப்பிடுறாங்க. அவனும் ஓடி போறான். சாரி கேரன் வெளியே போயிருக்கா, பசங்களை கூட்டிட்டு வீக்கெண்டு போயிருக்கா, அவ வந்ததும் நானே உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் பார்த்தா ஜெனசிஸோ கதவு திறந்துட்டு வரா. இவன் எதுக்காக இந்த கேள்வி கூட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, உள்ள கிளம்பி வா நம்ம ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அவங்களுக்கு கேரன் இல்லாத டைம்ல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கே, இவன் கேரன் ஒருத்தர் நான் எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்றேன்னு சொல்லி கோவப்பட்டு போறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, செம்ம கோவப்படுறான். ஒழுங்கு மரியாதையா போங்கன்னு சொல்லி அடிக்கிற லெவலுக்கு போயிடுறான். இதுக்கு மேலே நீங்க கேட்க மாட்டீங்க, போலீஸுக்கு நான் கால் பண்ணி ஆக போறேன்னு சொல்லி கால் பண்றான். ஜெனசிஸோ சரி எங்களை டிராப் பண்ணு,
நாங்களே அட்ரஸ் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2 பேரையும் கூட்டி இவானை கிளம்பி போறான். அவனுங்களும் ஒரு இடத்துல நிறுத்த சொல்றாளுங்க. இப்போ இவானை நிறுத்துறான். பார்த்தா வெளியே இறங்கி அவ வீட்டுக்கு போக மாட்டாளுங்க. இவானை கிளம்பி வீட்டுக்கு வரான். அவளுங்க பண்ணி வச்ச அலங்கோல் எல்லாத்தையும் கிளீன் பண்றான். பக்காவா வீட்டை கிளீன் பண்ணிட்டு நைட் ஆகுது. பாட்டை போட்டு அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா இது ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு வெளியே வந்து பாக்குறான். பார்த்தா அவனோட ஃபேமிலி போட்டோ உடஞ்சிருக்கு. அதை எடுத்து பாக்குறான். அப்படியே பின்னாடில இருந்து ஜெனிசிஸ் அவளை அடிக்கிறா. மயக்கத்துல இருந்து இவானை எழுந்துக்கிறான். பார்த்தா அவனை கட்டில கட்டி போட்டு வச்சிருக்காளுங்க. ஜெனிசிஸ் அவன் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கா. அண்ட் அவளோட மேக்கப் பண்ணிட்டு இருக்கா. இவானும் உங்களுக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அப்பதான் பார்த்தா பெல்லு உள்ள வரா. பார்த்தா அவன் பொண்ணோட ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா. இவான் பயங்கர டென்ஷன் ஆகுறான். ஒழுங்கு முறையா அந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு அது என் பொண்ணோடதுன்னு சொல்லி கத்துறான். வெள்ளம் இது நல்லா இருக்கான்னு சொல்லி அவளோட சட்டியை காட்டுறான். பார்த்தா இவனோட பொண்ணு சட்டியை போட்டுட்டு இருப்பா. அப்படியே அதை அவுத்து அவனோட மூஞ்சிலே போடுறான். இவான் நம்ம நைட் எவ்வளவு ஜாலியா இருந்தோம், எங்களை எப்படி போக சொல்லி உனக்கு மனசு வருது, இவான் இப்ப பண்ணலான்னு சொல்லி சம்பவம் பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் பார்த்தா இவான் எதையும் மறைச்சிட்டு இருப்பான். வேற ஒண்ணும் இல்ல, அவனோட போன் தான். அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபேஸ் டைம் வரும். இந்த பொண்ணுங்களும் எடுத்து பேச பார்ப்பாளுங்க. எடுத்த உடனே நம்ம ஃபேஸை காட்டலாமா, இல்ல நீங்க அவன் மேட்ரு பண்ண அதை காட்டலாம், வேணா அவனோட சாமானே எடுத்ததும் காட்டலாம் அப்படின்னு சொல்றானுங்க. இவானும் ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணாதீங்க, நீங்க என்னன்னு சொன்னாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவனுங்களும் இப்பவா வழிக்கு வெளில அவன் மேல ஏறி சவாரி போ, இதை அப்படியே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி இந்த ஜெனிசிஸும் மொத்தத்தையும் வீடியோ எடுக்கிறான். அப்படியே இவனும் எப்படியோ ஒரு கட்டை ஊத்துறான். வெளில அடிச்சு போட்டு அவனோட கட்டை எல்லாத்தையுமே அவுக்குறான். அப்படியே ஜெனிசிஸ் அடிக்க வரான். அவ கையில பார்த்தா ஃபோர்க் இருக்கும். இவானுக்கு ஒரு இடத்துல சர்ஜரி நடந்திருக்கும். அங்கேயே குத்தி அவனை மயக்கமாக்குறா. அப்புறம் அவனுக்கு ஃபுல்லா கட்டி போடுறாளுங்க. ஜெனிசிஸும் இங்க பாரு இவான், இப்ப நம்ம ஒரு கேம் விளையாட போறோம் அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கான பதில் நீ சொல்லணும், அதை தவிர நீ வேற எதுவுமே பேசக்கூடாது, அப்படி பேசினா உனக்கு என்ன ஆகும் தெரியல, இதான் நடக்கும்னு சொல்லி ஒரு ஹெட்ஃபோன் மாற்றாளுங்க. அவனோட டிஜே செட்லயே பிச்சு ஓவரா வைக்கிறாளுங்க. அவ்வளவுதான் அவனுக்கு காது கிளியிற மாதிரி இருக்கு. இப்படி பண்ணா எனக்கு காதே போயிடும், எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் சரி கேம் விளையாடலாமா, பிடிஎஃப் ஃபைலுக்கு எந்த தண்டனை கிடைக்கும், ஜெயிலுக்கு போகணும் இல்லைன்னா சாகணும், கரெக்டான ஆன்சர் சொல்லிவான் அப்படின்னு கேட்கறாளுங்க. அவனை என்னடி பேசுறீங்க, உங்களை ஒரு நைட் பண்ணதுக்கு நான் சாகணுமா, இதுதான் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்றான். ஜெனிசிஸோ கேட்டதுக்கு பதில் தான் நீ பதில் சொல்லணும், இல்லைன்னா இதான் நடக்கும்னு சொல்லி பிச்சு ஓவரா வைக்கிறான். இவனா கத்துறான், எனக்கு காது கேட்காம போயிடும், தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். போய் பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இவளுங்களும் சரி கேம் வந்து நாங்க கண்டினியூ பண்றோம், யாருன்னு போய் பார்ப்போம்னு சொல்லி பாக்குறாளுங்க. பார்த்தா இந்த லூயிஸ் தான் வந்திருக்கான். எதுக்குன்னா அந்த சிலையை கலெக்ட் பண்ணிட்டு போறதுக்காக. இவளுங்களும் இவானோட போன்ல இருந்து ரிப்ளை பண்றாளுங்க. என்னோட கசின் கூட மியூசிக் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க வரதுன்ற மாதிரி மெசேஜ் போடுறாளுங்க. அதை அவன் பார்க்கல. அப்படியே வந்து கதவு திறக்கிறாளுங்க. லூயிஸ்க்கு இது யாருன்னு தெரியாதுல. சோ யார் நீங்கன்னு சொல்லி ஜெனிசிஸ் கிட்ட கேட்கறான். அவள இந்த மாதிரி நான் இவானோட நெஃப்யூ, நாங்க மியூசிக் வீடியோ பண்ணிட்டு இருக்கோம், அதுக்காக தான் இந்த மாதிரி இருக்கும், நீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவனும் அப்படியான்னு சொல்லி உள்ள வந்து பாக்குறான். பார்த்தா பெல்லும் இருக்கா. சரி ஆனா இவான் அவனோட நெஃப்யூ பத்தியா என்கிட்ட சொன்னதே இல்லையே. சரி நான் வந்து சிலைக்காக அதை எடுத்துட்டு போக தான் வந்தேன், அதை எடுத்துட்டு போறேன்னு கிட்ட வரான். பார்த்தா அளவுல பண்ணி வச்சிருக்காளுங்க. அவளுங்களை பாக்குறான். அவங்களும் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இது கேரனோட வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்றாளுங்க. லூயிஸா அந்த சிலையை பார்த்து பயங்கர டென்ஷன் ஆகுறான். அவனுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேற இருக்கு போல. பயங்கரமா இன்ஹேலர் யூஸ் பண்றான். நீங்க 2 பேர் யார், உங்களை பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு, கண்டிப்பா நீங்க இவானோட நெஃப்யூவா இருக்க வாய்ப்பே இல்லை, இவானுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளுங்களும் அவனை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாளுங்க. லூயிஸ் சேச்சா இந்த மாதிரியான சீப் ட்ரிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, இவானுங்கன்னு சொல்லிட்டு வரான். பார்த்தா இவனுக்கு டக்குன்னு அவன் பாக்கெட்ல இருந்து இன்ஹேலர் எடுத்துறாளுங்க. பார்த்தா இவானை கட்டி போட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி ஒரு ரூம்ல ஓரமா வச்சிருப்பாளுங்க. இவான் போட்ட சத்தத்தை பார்த்து லூயிஸும் வந்து அவனை காப்பாத்தான். இவானும் அவளுங்க 2 பேர்னு சொல்லுவான். லூயிஸும் சரி நான் போய் கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போறான். இவானும் சொல்றத ஃபுல்லா கேள்றா, இந்த 2 பொண்ணுங்க ரொம்ப டேஞ்சரானவளுங்க அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்காம லூயிஸா வரான். பார்த்தா அவளுங்க அவனோட சிலையை போட்டு பயங்கரமா உடச்சிட்டு இருக்காளுங்க. அவனும் நிறுத்துங்கடி, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்கன்னு டென்ஷன் ஆகுறான். டென்ஷன் ஆகும்போது அவனால மூச்சு விட முடியல. மூச்சு விடுறதுக்காக இன்ஹேலர் எடுக்கிறான். பார்த்தா இன்ஹேலர் அவனோட பாக்கெட்ல இல்ல. ஜெனிசிஸும் இதை தான் தேடிட்டு இருக்கேன். தூக்கி போட்டு உடைக்கிறேன், தூக்கி போடுறா. அதை பிடிக்க போய் லூயிஸும் தடுக்கி கீழே விழுந்து அந்த சிலையிலேயே அவனுக்கு தலையில அடிபட்டு அப்படியே மயக்கமாகறான். இவனும் அப்படியே வெளியே வந்து பாக்குறான். அவளும் பார்த்தா பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காளுங்க. இந்த மாதிரி சிலையெல்லாம் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எதுக்காக வச்சிருக்க இவான், பாரு இப்போ ஒருத்தான் அப்பாவியா செத்து போயிட்டான், இப்ப இவனை வேற என்ன பண்றதுன்னு தெரியல, சரி நீ வா ஃபர்ஸ்ட் உன்னை கட்டி போடுவோம்னு சொல்லி அவனை கட்டி போடுறாளுங்க. அப்புறம் லூயிஸோட பாடியை சிலை மாதிரி ரெடி பண்றாளுங்க. நியூஸ் பேப்பர் வச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு நீ வீட்டுக்குள்ள வந்தானா உன்னை சாகடிச்சிருவேண்டா லூயிஸ்ன்னு சொல்லி இவானே மெசேஜ் அனுப்புற மாதிரி அவனோட போன்ல இருந்து மெசேஜ் அனுப்பி லூயிஸோட பாடியை அவனோட ட்ரக்லயே ஏத்திடுறாளுங்க. இவானும் வீட்டுக்குள்ள எதையோ எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவனுங்க 2 பேரும் திரும்ப உள்ள வராளுங்க. என்ன இவான் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கே, சரி நாங்க கேட்கறதுக்கு பதில் சொல்லி திரும்ப அந்த கேம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேம்ல பொழைச்சது யாரு, அதாவது எங்களை உள்ள விடாம ஜெயிச்சது யாரு, அப்படி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா சொல்லி இவான் அப்படின்னு சொல்லி கேட்கறாளுங்க. அவனை யாருமே இல்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க எதுக்காக பண்றீங்கன்னு புரிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அவளுங்களும் சரி இவான் உனக்கு உன்னோட குடும்பத்தை பிடிக்குமா, நீ அவங்களை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறாளுங்க. அவன் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட குடும்பம் தான், நான் அவங்கள ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். சரி நீ இப்ப ஜெயிலுக்கு போறியே, இன்னும் உன்னோட குழந்தைங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கறாளுங்க. அவன் அமைதியா இருக்கான். கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டியா, ஏன்னா உன்னை பார்க்க முடியாது, நீ சாக போற அப்படின்னு சொல்றாளுங்க. இவனும் பயங்கர டென்ஷன் ஆகுறான். நான் எதுக்கு சாகணும், உங்களை போட்டதுக்கா, நான் போடல, நீங்க 2 பேர் தான் என்ன போட்டீங்க, நானும் அவங்க வீட்டுக்கு தேடி வந்தேன், நீங்க 2 பேர் தான் என் வீட்டை தேடி வந்தீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சேன், போன் கொடுத்து ஹெல்ப் பண்ண, டவல் கொடுத்து ஹெல்ப் பண்ண, ட்ரெஸ்ஸை ட்ரை பண்ணி கொடுத்தேன், கேப் புக் பண்ணி கொடுத்தேன், இவ்வளவும் பண்ணேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, என்ன செடியூஸ் பண்ணீங்க, ஒரு கட்டத்துக்கு மேல என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, எல்லாத்தையும் பட்டது
நீங்க தான், ஆனா நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவளுங்களும் சரி இரு வா உனக்கு குழி தோண்டிட்டு வரான்னு சொல்லி குழி தோண்ட போறாளுங்க. அந்த கேப்ல இவனோ எப்படியா அவனோட ஐபேட் எடுத்துறான். அவனோட ஒய்ஃபுக்கு ஃபேஸ் டைம் பண்ண ட்ரை பண்றான். இவளுங்களும் வந்து பாத்துறாளுங்க. செம்மையா டென்ஷன் ஆகுறாளுங்க. என்னை இவனால் தப்பிக்கவே முடியாது, நீ சாகதா போறன்னு சொல்லி அவனோட வீட்டையே அலங்கோல பண்றாளுங்க. அப்பதான் பார்த்தா இவன் ஒரு கண்ணை ஒழிச்சு வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு என்ன இவன் நிறைய விஷயத்த எங்க கிட்ட இருந்து மறைச்சிருக்கேன், குடும்பம் புள்ள குட்டின்னு இருக்கிறவங்க கிட்ட கண்ணு தேவையா, எதுக்கு இதெல்லாம் சொல்லி அவனோட முடிய வேற வெட்டுறாளுங்க. சரி பில் அவனோட கட்டை அவுத்து விட அப்படின்னு சொல்றா. அவளும் அவுத்து விடுறா. சரி இவன் உனக்கு இப்போ 30 செகண்ட் டைம் தரோம், வீட்டுக்குள்ள எங்க வேணா போய் ஒழிஞ்சுக்கோ, காலையில விடியறதுக்குள்ள நாங்க கண்டுபிடிக்கலன்னு வை, உன்னோட உயிரை உன்கிட்ட கொடுத்துடுறோம், அப்படி இல்லைன்னா நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்றானுங்க. இவனுக்கோ வேற வழியில பேய் பிடிச்ச மாதிரி ஓடுறான். ஒரு கத்தியும் ஒரு பேனை எடுத்துக்கிறான். எப்படியும் இந்த பொண்ணுங்க பார்க்காத டைம்ல வீட்டை விட்டு ஓடுறான். ஆனா கால் தடிக்கி கீழே வந்துடுறான். பின்னாடியே வந்து ஜெனசிஸோ பிடிச்சிடறா. அவ்வளவுதான் இவனை கட்டி போட்டுறா. அப்படியே அவனை அந்த குழியில தள்ளி ஃபுல்லா மண்ணை போட்டு மூட்டுறாளுங்க. வெறும் அவனோட தலை மட்டும் தெரியற மாதிரி வைக்கிறாளுங்க. சரி இவன் உனக்கு இப்போ கடைசியா ஒரு சான்ஸ் தரோம், உன்னோட ஒய்ஃபுக்கு நீ கால் பண்ணணும், ஃபேஸ் டைம்லாம் பண்ணக்கூடாது, வெறும் நார்மல் கால் தான் பண்ணணும். இப்போ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நீ சொல்லு, நீ உன்னோட ஒய்ஃபுக்கு துரோகம் பட்டின சொல்லு, இந்த மாதிரி நீ உண்மையை ஒத்துக்கிட்டேன்னா உன்னை சும்மா விட்டுடுறோம், என்ன இவான் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கறாளுங்க. அவனும் சரி ஓகேன்னு சொல்றான். சரி நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாளுங்க. இவான்னாலே சொல்ல முடியாது. கேரன் நீ தயவு செஞ்சு வேலையை போலீஸுக்கு கால் பண்ணு, இங்க 2 பேரும் வந்து என்ன சாகடிக்க பாக்குறாளுங்க, அவளுங்க சொல்ற எந்த விஷயத்தையும் நம்பாத அப்படின்னு சொல்றான். இவளுங்களும் போனை கட் பண்ணிடுறாளுங்க. இல்ல இவன் நம்பவே முடியல, இதுக்கப்புறம் நீ உயிர் வாழ்றது வேஸ்ட் தான், எந்த உண்மையை நீ ஒத்துக்க மாட்டேன், சாவுன்னு சொல்லி ஒரு கல் எடுத்து போட்டு உரைக்கிறாளுங்க. பட் இவன் என்ன சாகடிக்க மாட்டாளுங்க. அவனும் உங்களுக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இவளுங்களும் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது, இவன் கொலகாரிங்க மாதிரி தெரியுதா, நாங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், நான் யாருமே உனக்கு க்ளோஸா வந்தது இல்லை, அட்லாஸ்ட் எல்லாருமே ஆனா மேட்ருக்கு தானே விரும்புறீங்க, எந்த ஆம்பளையும் இதுல சர்வை பண்ண மாட்டீங்க, சரி நாங்க கிளம்புறோம், நான் கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது பண்ணி ஆகனால உன்னோட போன்ல ஃபேஸ்புக் ஓப்பன் பண்றோம், நீ பெல்ல மேட்ரு பண்றது வீடியோ எடுத்தோம்ல அதை உன் ஐடியில இருந்து அப்லோட் பண்றோம், ஆல் த பெஸ்ட் இவான்னு சொல்லிட்டு கிளம்புறாளுங்க. அவனும் பயங்கரமா கத்துறான். இவளுங்களும் பார்க்காம அங்கிறது போறாளுங்க. அப்புறம் பார்த்தா வீக்கெண்ட் முடிஞ்சு கேரனும் பசங்களும் உள்ள வராங்க. பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு. அதோட இந்த படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இஃப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் டூ லைக் சேனல், சப்ஸ்கிரைப் டு சேனல். இந்த மாதிரி படம் சீரிஸ் நான் தான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். காமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுன்னா பெல் ஐகான் பிடிச்சிக்கோ. பை.